மாற்றம். இதன் ஆசிரியர் ஆசூர் கா. தங்கதாசன். மணி 6. அலாரம் அலறியது. கண் விழித்த ராதா கணவனை பார்த்தாள். நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அருகே குழந்தையும் உறங்கிக் கொண்டிருந்தான். கூந்தலை அள்ளி முடித்து துள்ளி எழுந்தாள். வாசலை பெருக்கி கோலமிட்டாள். பால்காரன் பால் போட்டுவிட்டு சென்றிருந்தான். பாலை காய்ச்சினாள். பாத்திரங்களை கழுவினாள். என்ன டிஃபன் செய்வது? யோசனை செடியில் ஐடியா பூ பூக்கவில்லை. குழம்பியவள் தெளிந்தாள். டிஃபனை செய்து முடித்தாள். காஃபி ரெடியா? ராஜசேகருக்கு கண் விழிக்கும் முன்பே குரல் விழித்தது. காஃபியை நீட்டினாள். பல் துலக்கும் சம்பிரதாயத்தை ஒதுக்கிவிட்டு காஃபியோடு கலந்தவன் மீண்டும் ஒரு குட்டி தூக்கத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டான். குழந்தை எழுந்திருக்கவே அதற்கு பால் கொடுத்தாள். அதை குளிப்பாட்டி தயார் செய்துவிட்டு அவள் குளிக்க சென்றாள். ஏய் ராதா, சனினே, எங்க போய் தொலைஞ்ச? இங்க குழந்தை பாத்ரூம் போயிட்டான், வந்து அதை சுத்தம் செய் என்று குட்டி தூக்கத்திலிருந்து மீண்டவன் கத்தினான். குளித்து விட்டு வந்தவள், ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? காலையிலிருந்து எவ்வளவு வேலைகளை நானே செய்கிறேன், ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாம்ல? நான் செய்யறதுக்கு நீ எதுக்கு இருக்க? ஓஹோ, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படித்தானே? ஆமாம், நான் ஆம்பளை. நல்லா இருக்குங்க உங்கள் ஆணாதிக்கத்தனம். எது ஆணாதிக்கம்? நீங்கள் செய்கிறது தான். பொண்டாட்டினா காலையில் எழுந்து எல்லா வேலையும் செய்யணும், உங்களையும் கவனிக்கணும், பிள்ளையும் கவனிக்கணும், வெளியில் வேலைக்கு போய் குடும்பத்தையும் காப்பாற்றணும், ராத்திரியில் உங்கள் தொல்லைகளையும் சமாளிக்கணும். அப்பப்பா, ஏன் தான் இந்த பாழா போன கடவுள் பெண் ஜென்மத்தை படைச்சானோ? பெருமூச்சு விட்டாள். ஊரில் யாருமே இதெல்லாம் செய்யலையா? நீ மட்டும்தான் செய்தியாக்கும். பேசுவீங்கங்க, பேசுவீங்க. உங்களை மாதிரி உதவாக்கரைக்கு கழுத்தை நீட்டின எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வெறுப்பு அவள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தவே வார்த்தை தடித்தது. என்னடி சொன்ன என்று ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். அவள் தன் கன்னத்தை பிடித்தபடி, அடிங்க, நல்லா அடிங்க. இதே அடிய நாங்கள் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னை போல நானும் ஒரு பட்டதாரி தானே, உன்ன மாதிரி தானே எனக்கும் உடம்பு. நீங்கள் மட்டும் சுகவாசியாக இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு இருக்கிற அதே சோம்பேறித்தனம் எனக்கும் வந்தால் நம்ம குடும்பம் எப்படி உருப்படும்? என் உடம்பு மட்டும் என்ன கல்லுலியா செஞ்சிருக்கு? அவன் முடிக்கும் முன்பே, அதுக்காக பொண்டாட்டிக்கு கூஜா தூக்க சொல்கிறியா? இல்லைங்க, கொஞ்சம் வேலையை பங்கிட்டுக்கலாம் இல்லையா? ஓஹோ, பெருக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாமா? அதையெல்லாம் உங்களை செய்ய சொல்லலைங்க. என்னோட கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கூட மாட சாமான் கழுவி தர்றது, காய்கறி நறுக்கி தர்றதுன்னு இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் உதவி செய்யலாம்ல? பழக்கமில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்றியா? நான் மட்டும் என்ன பழகிக்கிட்டா பிறந்தேன்? எல்லாம் கற்றுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் தானாக பழகி போயிடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி நானும் ஆஃபீஸ் போகிறேன். இந்த பஸ்ஸை ஏறி இறங்கி ஆஃபீஸ் போய் அந்த வேலைகளை முடிச்சுட்டு திரும்பவும் வீடு திரும்பி எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வீட்டுக்கு வந்து டிவி முன்னாடி உட்காந்துடுறீங்க. அதே மாதிரி நானும் செஞ்சால் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ். தூங்கிக் கொண்டிருந்த சிந்தனையை தூசி தட்டி எழுப்ப அவளால் முடிந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினாள். அது பலிக்கவும் செய்தது. சரிம்மா, நீ சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. இனிமே உனக்கு உதவி பண்ணுறேன், போதுமா? அடித்ததுக்கு சாரி. பரவாயில்லைங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நான் பாப்பாவை சுத்தம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கேன், ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. நீ குழந்தைய சுத்தம் செய்துட்டு வா, அதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு வேலை செய்து முடிக்கிறேன் என்று கூறிவிட்டு மதியத்துக்கு சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் ராதாவுக்கும் தனக்கும் தனித்தனியாக கட்டத் தொடங்கினான் ராஜசேகர். ராதாவுக்கு மனசு குளிர்ந்தது. மாற்றம் மகிழ்ச்சியை தந்தது. முற்றும்.